பத்மஸ்ரீ விருதை திருப்பிக் கொடுத்த பாரதி ராஜா. யாரும் செய்ய துணியாத செயல், அந்த அளவிற்கு தமிழ் மீது பற்று. தமிழ் சினிமாவில் கிராமங்கள் வெறும் காட்சி பின்னணியாக மட்டும் இல்லாமல் கதையின் உயிரோட்டமாக மாறியதற்கு முக்கிய காரணம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. மண்ணின் மனத்தையும் மக்களின் உணர்வுகளையும் இயல்பான வாழ்க்கை முறையையும் திரையில் அழகாக பதிவு செய்த மகத்தான படைப்பாளி பாரதி ராஜா என்றால் அது மிகையல்ல. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த சின்னசாமிதான் பின்னாளில் பாரதி ராஜாவாக தமிழ் சினிமாவின் அடையாளமாக உயர்ந்தார். இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் உதவியாளராக பணிபுரிந்த அவர் 1977ஆம் ஆண்டில் வெளியான 16 வயது நிலை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். அந்த ஒரு திரைப்படமே தமிழ் சினிமாவின் கதை சொல்லும் முறையை மாற்றியமைத்தது. அதன் பிறகு கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட பல படைப்புகள் மூலம் கிராமிய வாழ்க்கையின் உண்மை முகத்தை பாரதி ராஜா திரையில் அழகாக பதிவு செய்தார். சாதி, சமூக நீதி, பெண்ணுரிமை, காதல் மற்றும் மனித உறவுகள் போன்ற கருப்பொருட்களை தனது தனித்துவமான பாணியில் திரையில் பாரதி ராஜா பேசினார். புதிய திறமையாளர்களை கண்டறிந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு. நடிகர்கள் கார்த்திக், பாண்டியன், கே. பாக்யராஜ், நெப்போலியன், மனோபாலா, சீமான், சித்ரா லக்ஷ்மணன், நடிகைகள் ரஞ்சிதா, சுகன்யா, பிரியாமணி, விஜயசாந்தி, ரேவதி, ராதா, ரேகா, ராதிகா பலர் திரைக்கு வர காரணமே பாரதி ராஜாதான். மேலும் பல தொழில்நுட்ப கலைஞர்களின் திரைப்பயணத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் பாரதி ராஜா. இயக்குனராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் தனித்துவமான முத்திரை பதித்த அவர் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல விருதுகளை பெற்றிருக்கிறார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டு அவர் கௌரவிக்கப்பட்டார். சமீப ஆண்டுகளில் உடல்நலக் குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தனது மகன் மனோஜ் திடீர் மறைவு அவரை மனதளவில் பெரிதும் பாதித்தது. மகன் மனோஜின் இழப்பால் பலத்த வேதனையுடன் புத்திர சோகத்தில் வாழ்ந்து வந்த அவர் இறுதி வரை சினிமா மீதான தனது காதலை மட்டும் கைவிடவில்லை. கடைசியாக அவர் நடித்த திருச்சிற்றம்பலம், நம்ம வீட்டு பிள்ளை, தொடரும் திரு மாணிக்கம் போன்ற படங்களில் கூட வெகு யதார்த்தமான நடிப்பை நடித்திருந்தார். இன்று பாரதி ராஜா நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர் உருவாக்கிய கதைகள், திரைப்படங்கள், கதாபாத்திரங்கள் மற்றும் அவரது சினிமா மொழி என்றுமே அழியாது. ஒரு படைப்பாளி நம்மை விட்டு மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் உருவாக்கிய படைப்பு உலகம் காலத்தை கடந்தும் தொடர்ந்து வாழும். தமிழ் சினிமா வரலாற்றில் பாரதி ராஜா என்ற பெயர் என்றும் அழியாத ஒரு அத்தியாயமாக நிலைத்திருக்கும். பாரதி ராஜா திரையுலகின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கான தனித்துவமான சங்கங்களை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டார். காவிரி பிரச்சனையில் தமிழர்களின் உரிமையை நிலைநாட்ட பல போராட்டங்களை முன்னெடுத்தார். இலங்கை தமிழர்கள் விடுதலை போராட்டத்திற்கும் புலிகளுக்கும் இவர் வெளிப்படையான ஆதரவை வழங்கியிருக்கிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை போர் சமயத்தில் தனக்கு வழங்கப்பட்டிருந்த இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை தனக்கு வேண்டாம் என திருப்பி அளித்திருக்கிறார் பாரதி ராஜா. அதனால் அவருக்கு இலங்கை தமிழர்களின் ஆதரவும் அதிகமாக இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி தனது மக்கள் இன உணர்வுக்காக பத்மஸ்ரீ விருதையே திருப்பி தந்த பெருமைக்குரிய ஒரு சிறந்த மனிதர்தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா.